அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதா வாங்க கோச்சோட தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 979 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததா வாங்க கோச்சோட தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 183 ஃபீல்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 429 ஃபீல்ஸ் ஆகும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 35 ஃபீல்ஸ் ஆகும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 887 ஃபீல்ஸ் ஆகும் உள்ளது. அடுத்ததா வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். செய்திகளுக்குள்ள போகலாம். குவைத்தில் வதிவிட மற்றும் தொழிலாளர் விதிமீறல்களுக்காக 258 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் அனைத்து ஆளுநர்களிலும் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பெரிய அளவிலான பாதுகாப்பு பிரச்சாரத்தின் போது 258 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் குடியுரிமை மற்றும் குடியிருப்பு துறையின் தலைவர் அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் குடியிருப்பு விவகார புலனாய்வு பொதுத்துறையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்டவர்களில் தலைமறைவான தொழிலாளர்கள், காலாவதியான வதிவிட அனுமதி மற்றும் விசாக்கள் கொண்ட நபர்கள், பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் நபர்கள் அடங்குவார்கள் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் வாடகை மற்றும் சொத்து சட்டத்தை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகை முறையை டிஜிட்டல் மயமாக்கவும், சிவில் மற்றும் வணிக சட்டங்களை மறு ஆய்வு செய்யவும் நீதி அமைச்சர் குழுவை அமைத்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் மற்றும் வணிக சட்டங்களின் சில விதிகளை மறு ஆய்வு செய்வதோடு வாடகை பிரச்சனைகள் தொடர்பான சட்டங்களை உருவாக்குதல் மற்றும் நில உரிமையாளர் சங்கங்களை ஒழுங்குபடுத்துதல் ஆகியவற்றுடன் பணிபுரியும் ஒரு சிறப்பு குழுவை நிறுவுவதற்கான முடிவை நீதித்துறை அமைச்சர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது நில உரிமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் இடையில் அதிக சமநிலையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகவும், கூட்டாக சொந்தமாக சொத்துக்களின் நிர்வாகத்தில் நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக நில உரிமையாளர்கள் சங்கங்களுக்கான சட்ட கூட்டமைப்பையும் இது நிறுவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷஹயா இசட் மின்மாற்றி டெண்டர் பொது தனியார் கூட்டு ஆணையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதான ஷஹயா இசட் மின்மாற்றி நிலையத்தை வழங்கி நிறுவுவதற்காக மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகத்தின் கோரிக்கையை டெண்டர் சட்டத்தின் 55வது பிரிவை மேற்கோள் காட்டி பொது டெண்டர்களுக்கான மத்திய நிறுவனம் அதாவது CAPT சமீபத்தில் ரத்து செய்தது. ஷஹயா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் கட்டம் 3ஐ மேற்பார்வையிடுவதற்கு பொறுப்பான பொது தனியார் கூட்டு திட்டங்கள் ஆணையத்தின் மூலம் இப்போது டெண்டர் வழங்கப்படும் என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் அல்ராய் செய்தி நாளிதழுக்கு தெரிவித்துள்ளனர். இது முதல் மற்றும் இரண்டாவது திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் அணுகுமுறையுடன் ஒத்துப்போகிறதாகவும், இவை ஒன்றாக 1600 மெகாவாட் திறன் கொண்டவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீ பாதுகாப்பு மீறல்களுக்காக ஷுவைக்கில் 63 தொழில்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் தீயணைப்பு படை பல அரசு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து நேற்றைய தினம் ஷுவைக் தொழில்துறை பகுதி 2இல் பெரிய அளவிலான ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும், இந்த பிரச்சாரத்தின் விளைவாக 63 தொழில்துறை நிறுவனங்கள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டதாகவும், மேலும் தீ பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாததற்காக 92 சான்றுகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அல்மீரா மார்க்கெட்டில் இன்றைய தினம் பழங்கள் மிகவும் மலிவான விலையில் கிடைப்பதாக ஒரு நபர் காணொலி வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய காணொலியை பாருங்க.
العرموط اليوم 295 بس. الله يسعد صباحكم، الله يهدي بالكم، الله يرحم والديكم. اليوم الاثنين 18/8/2025 عندنا عرض كبير على الفواكه عصريا. عندنا العرموط السوري اكثر من نص كيلو على 295. عندنا الكوجة الطبق هم على 295. هم عندنا هون التفاح الاردني العلبه فيها قريب الكيلو هم على 295. هم عندنا الموز الكرتونه فيها قريب 2 كيلو شوف على 795. وصل الرمان اليمني محصول السنه فيها اكثر من 3 كيلو على كم؟ دينار و495. اليوم الاثنين 18/8/2025 عرض كبير على الفواكه عصريا في سوق الميرة. حياكم الله. குவைத் குடியுரிமையை போலியாக பெற்ற குற்றச்சாட்டில் ஒரு சிறிய நாட்டு நபர், அவரது தந்தை மற்றும் ஒரு குடிமகனுக்கு குற்றவியல் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய புலனாய்வு துறையின் விசாரணைகளை தொடர்ந்து குவைத் ஏர்வேஸிலிருந்து தேவையற்ற சம்பளம் பெற்றதற்காக நீதிமன்றம் அந்த சிறிய நாட்டு நபருக்கு 58,000 குவைத் தினார் அபராதம் விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுபானில் உள்ள தெரு எண் 101 பொது பணித்துறை அமைச்சரும் பொறியியல் குழுவும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக 3 அடுக்குகளை பரப்புதல் மற்றும் சாலை செயல்திறனை மேம்படுத்தவும் போக்குவரத்து ஓட்டத்தை எளிதாக்கவும் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுபான் மற்றும் முபாரக் அல் கபீர் சாலை மேம்பாட்டு ஒருங்கிணைந்த பொறியியல் திட்டத்தின்படி பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் ஷுவை கடற்கரை பகுதியில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் பயான் பகுதிகளில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.